அறிஞர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்து கால்டுவெல்லுக்கு ஊர் ஊராக சிலை வைக்க வேண்டும். இந்த கருணாநிதி சிலை வைத்து என்ன செய்வது? பேசுகிறாயா? கர்த்தருக்குரிய கடவுளின் மகனாகிய ஜீசஸை இயேசுவாக தமிழன் ஆக்கி விட்டான். தமிழுக்கு உகந்த வழி கிறிஸ்துவம் ஒப்புக்கொண்டது. கிறிஸ்துவம் தமிழ் வளர்த்த கிறிஸ்துவம் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் அந்த மதம் தமிழுக்கு வந்திருக்காவிட்டால், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காவிட்டால், கால்டுவெல்லும் இல்லை, ஜியு போப்பும் இல்லை, பெஸ்கி முனிவரும் இல்லை, தமிழுக்கு வளர்ச்சியும் இல்லை. கால்டுவெல் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லீஸ்துரை திருக்குறளை பதிப்பித்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, அவர்கள் திருவிவிலியம் என்று தங்களுடைய நூலை தமிழ்படுத்தி கொண்டு விட்டார்களே. பைபிள் என்கின்ற சொல் அந்த ஓசை தமிழுக்குரிய ஓசை இல்லை என்று அவர்கள் விவிலியமாக அதை ஆக்கி கொண்டார்கள். ஜோசப்பு, அதுக்கு என்ன தமிழ் பேரு? வளனார். எங்கேயாவது உண்டா? உன்னுடைய போக்குக்கு நான் வருகிறேன், உன்னுடைய மொழிக்கு ஏற்ப நான் வருகிறேன், உன்னுடைய மொழியை நான் வளர்க்கிறேன். ராயப்பர். பீட்டர். பவுல் சின்னப்பர். பீட்டர் வந்து ராயப்பர். பேதுரு ராயப்பர். நான் இருக்க பகுதிக்கு ராயப்பேட்டைன்னு தான் பேரு. தோமா. எவ்வளவு தாமஸ். அதாவது தமிழ்நாட்டு கிறிஸ்துவம் உலகத்திலேயே ரொம்ப பழைய கிறிஸ்துவம் எந்த நாட்டில் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான். ஏன்னா இயேசு வாழ்ந்த போது இயேசுவோடு வாழ்ந்த தாமஸ் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இன்டெலிஜென்ட் டிசைபிள். பீட்டர் இருக்காரே, அது இவருடைய கூர்மை, தாமஸனுடைய கூர்மை யாருக்கும் கிடையாது. அதனால அந்த தாமஸ் இயேசுவோடு இருந்து விட்டு உலகத்தில் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு ஆளுக்கு ஒரு பக்கம் போனார்கள். தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்கும் கேரளாவுக்கும் வந்து விட்டார் நம்முடைய தாமஸ். அவர் தோமாவாக ஆகிவிட்டார். செயின்ட் தாமஸ் மவுண்ட் தானே. இந்த மவுண்ட் ரோடு என்பது எதற்கு போகின்ற ரோடு? செயின்ட் தாமஸ் என்கின்ற கிறிஸ்துவ முனிவர் வாழ்ந்த மலைக்கு செல்லுகின்ற சாலை தான் அது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோடு என்றே வைத்திருக்க வேண்டும். செயின்ட் தாமஸ் மாதிரி இயேசுவோடு நேரடியாக பழகிய சீடர் ஒருவர் தமிழ் வளர்ப்பதற்கும் கிறிஸ்துவத்தை வளர்ப்பதற்கும் இங்கே வந்தார். கிறிஸ்துவ கருத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் பரவுவதற்கு தோமையர் காரணமானார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தின் பழைய கிறிஸ்துவம் தமிழ்நாடு தான். ஏனென்றால் இயேசுவினுடைய நேரடி சீடரிடமிருந்து அந்த போதனையை நாம் பெற்றோம். அதெல்லாம் விடுங்கள். இந்த தமிழை எப்படி கொண்டாடி கிறிஸ்தவர்கள் அயல் மதம் கொண்டாடி வளர்க்கிறது. இயேசு என்று சொல்லி, மேரியை மரியாள் என்று சொல்லி தமிழினுடைய ஓசை முறைக்கு ஏற்ப வளர்க்கிறது. உமரு புலவர் எழுதிய சீரா புராணமும் இப்படித்தான் இருக்கும். கதீஜா என்பதை கதீசா என்று தான் எழுதுவார். இந்த ஸ்டாலினுக்கு தான் இதெல்லாம் புரிவதில்லையே தவிர, இது கருணாநிதி சொல்லி தொலைத்து போயிருக்க வேண்டும். கருணாநிதியே இதை பின்பற்றவில்லை. தனித்தமிழ் இயக்கத்தை கருணாநிதியை பின்பற்றவில்லை. ஆனால் தமிழுக்கு ஒரு அளவுக்கு ஆக்கமான கட்சிகள் தான் திராவிட இயக்கங்கள். அதில் ஒன்றும் எனக்கு மாறுபாடு கிடையாது. அது ஒரு பக்கம். கால்டுவெல் சிலையை எல்லா இடத்திலும் வைக்க வேண்டும். கால்டுவெல்லும் மறைமலடிகளும் மனோன்மணி சுந்தரம் பிள்ளையும் தான் வளர்க்க முடியும். இந்த அதிகாரத்திற்கு போகிறவன், பதவிக்கு போகின்றவன் இதெல்லாம் செய்ய மாட்டோம். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க.